அன்று இரவு 11 மணி அளவு வீட்டின் போன் அடித்தது. போனை எடுத்தான் திலீபன். மறுமுனையில் ராமநாதன் பேசினார். ஆனந்தி தங்களை சந்திக்க விரும்புவதாக கூறினார். என்று கேட்டான். என்னை அதற்கு அமாவாசை அன்று இரவு தங்களை சந்திக்க விரும்புவதாக கூறினார் என்று சொன்னார். நீங்கள் பங்களாவின் பின்புல வாசலை திறந்து வைக்க வேண்டும் என்றும் ஆனந்தி தங்களை சந்திக்க வருவாள் என்றும் கூறினார். இதை கேட்டு திலீபன் யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு ரூபலாவை தொடர்பு கொண்டு தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாகவும் தனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறான். என்ன செய்ய வேண்டும் என்று ரூபலா கேட்கிறார். அதற்கு அமாவாசை என்று இரவு மட்டும் என்னுடன் நீ தங்கியிருக்க மட்டும் வேண்டும், என்னை காப்பாற்று என்று கூறுகிறான். ரூபலா நான் யோசனை செய்து சொல்கிறேன் என்று போனை வைத்து விடுகிறாள். பிறகு அமாவாசை அன்று அந்த நாள் வந்தது. ரூபலா வருவாள் என்று நினைத்து கொண்டிருந்தான் திலீபன். ஆனால் இரவு 11 மணி வரையும் காத்திருந்து பார்த்தான். ஆனால் ரூபலா வரவில்லை. ஆனந்தி தான் வந்தாள். அதன் பிறகு நடந்தது எல்லாம் வேறு திசையில் அவன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த வேண்டிய சூழ்நிலை உண்டாயினது. தொடரும்.